வணக்கம் மக்களே. பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஆள் மாறாட்டம் அப்படின்ற டாஸ்க் ஆரம்பிச்சு பயங்கரமா லைவ்ல போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நோரா கெட்ட போட்டு கலக்கிறாருங்க, பின்றாரு. ஸோ ஒரே ஆளா அந்த ஷோ வந்து காலி பண்ணிட்டார். ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷத்துலேயே கலக்கிட்டார் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி. நோராவோட ஒவ்வொரு மூவ்ஸாக இருக்கட்டும் சரி, நோரா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக வந்து யார் யார் கூடலாம் சண்டை போடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை போட்டு, அதுக்கப்புறம் பாத்ரூம் கேமரா முன்னாடி போயிட்டு அழுதுகிட்டு, அப்புறம் பிக் பாஸ் கிட்ட கூப்பிடுங்க, பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டையும் போயிட்டு என்னை எல்லாரும் தனிமைப்படுத்துறாங்க, என்னை எல்லாரும் அட்டாக் பண்ற மாதிரின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டையும் பேசி அப்படியே வேற லெவல் கண்டென்ட்டுங்க. ஸோ குறிப்பா ஃபர்ஸ்ட் வேற லெவல் கண்டென்ட் கொடுத்ததுன்னா நோராவா பண்ற அர்ஜுன் வந்து கலக்கிட்டாரு, நோராவா பின்னி பெடல் எடுக்கிறார் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. அடுத்த கேட்டகரியில யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஜோ ரோல் பண்ற ஜாஸ்மின். சிஜோ ரோல் பண்ற ஜாஸ்மினும் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கோப்பு கிடைக்குமோ எல்லா இடத்துலையும் போட்டு தாக்குறாங்க சிஜோவையும் சரி. சிஜோ வந்து அதை எலிமினேஷன் வர அடுத்த வாரம் நீ வெளியே போயிடுவேனாரா, போயிடுவேன், அவ்வளோதான், வாட்டம் முடிஞ்சு போச்சு, மக்கள் தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது எல்லாத்தையுமே வந்து அழகா ஜாஸ்மினும் ப்ரெசென்ட் பண்றாங்க. அதில் அதிகமான காம்பினேஷன் வந்து ஜாஸ்மின் மற்றும் சிஜோ மற்றும் நோராக்கிடையே வந்த சண்டை இருக்கு பார்த்தீங்களா. சிஜோ ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறம் நோராவை அட்டாக் பண்ணது, பல விஷயங்கள்லாம் நடந்ததுல அந்த சீன்ஸ்லாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அழகாக அதை எக்ஸிக்யூட் பண்ண இதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அதில் ஜாஸ்மின் மற்றும் அர்ஜுன் காம்போவில் பண்ணுற விஷயங்கள் வந்து அல்டிமேட்டாக வேற லெவல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு போட்டு தாக்குறாங்க. இதில் நோராவை வச்சு செய்கிறாங்க ஜாஸ்மின் அப்படின்றது பார்க்க முடியுது. மேபி இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இது ஃபன் டாஸ்க் இல்லை, அப்புறம் அழுவ போகிறாங்க நோரா வேற போயிட்டு கேமரா முன்னாடி. இதை ஃபன்னாக எடுக்க மாட்டாங்க, ஏன்னா நேற்று ஃபன் டாஸ்க்னு அவ்வளோ பேசின நோரா இதை வந்து இன்னைக்கு ஃபன்னாக எடுக்கிறாங்களா எதை எடுக்கிறாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து சிஜோ கெட்டப் போட்ட ஸ்ரீத்து கெட்டப் போட்டிருக்காருல. ஸோ ஸ்ரீத்து மாதிரி நிறைய தமிழ் பேச ட்ரை பண்ணுறாரு, தமிழை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கூட தானே ஸ்ரீத்து நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அந்த கான்வர்சேஷன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அவரால் மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு ஸ்ரீத்து மாதிரி ட்ரை பண்ணுறாரு. நல்லா இருக்காது அது. ஏன்னா ஒரு மலையாளி ஒரு தமிழ் பேசும்போது அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்லாங்கும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ட்ரை பண்ணுறார். அவரால் எவ்வளோ முயற்சிகள் முடியுதோ அதெல்லாம் பண்ணாங்க. குறிப்பாக நேற்று நடந்த சம்பவங்களை கூட வந்து ஜாஸ்மின் கிட்ட பேசுகிற மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஷன்லாம் அது நடந்தது. அது ஒரு பக்கம். ரிஷி வந்து ஜின்டோவா சொல்லணுமே, கலக்கிறாருங்க. ரிஷி வந்து ஜின்டோவா சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜாஸ்மின் கூட சண்டை, ஜாஸ்மின் ஜின்டோ அதிகமான சண்டைகள் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் பொறுத்தவரையும். அந்த சண்டை போடுற மாதிரி ஜாஸ்மினும் ஜின்டோவும் சண்டை போடுற மாதிரி ஜாஸ்மினா ஜின்டோ பண்ணுறதா இருக்கட்டும், ஜின்டோ மாதிரி வந்து ரிஷி பண்ணுறதா இருக்கட்டும், வேற மாதிரி சண்டை போட்டு ஹெவியான சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் ரிஷியும் பயங்கரமாக பண்ணுறார். அபிஷேக் ஆஸ் ரிஷி அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை. அபிஷேக் ரிஷியா பண்ணுறது வந்து பெரிய கனெக்டிவிட்டியும் இருக்க மாட்டேங்குது, பெரிய இம்ப்ரெசிவாக எனக்கு தெரியல. பர்சனலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ரிஷி அந்த ஆக்ரோஷம் பண்ணுறது, ரொம்ப கோவப்பட்டால் நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்து வரல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல அபிஷேக் வந்து டாஸ்க் வைஸ் சூப்பர். அந்த பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் அபிஷேக் கொஞ்சம் லோவாக தான் இருக்கார் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸ்ரீத்து ஆஸ் அர்ஜுன். ஸோ அர்ஜுன் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அந்த ஸ்ரீத்து அர்ஜுன் காம்போல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு ஸ்ரீத்துவும் பண்ணுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நோரா ஆஸ் அபி. ஸோ அபிஷேக்கா நோரா வந்து பண்ணுறதுன்னா ஒரு 3 டைலாக் பிடிச்சிட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லைடா, நான் பண்ண மாட்டேன், டாஸ்க் வந்தால் பண்ணுறேன், ஓகே, எனக்கு விருப்பம் இல்லை, ஓகே விட்டுரு அப்படின்றதையும், அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூடு சரியில்லைடா, சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த டிபேட்லாம் வரும்போது அவர் தள்ளி போகிறதா இருக்கட்டும், ரிஷியை கூட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சம்பவங்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஜாஸ்மின் மற்றும் அபிஷேக் இடையே ஒரு சண்டை நடந்ததுல, ஜெயில் நாமினேஷனுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபைட் நடந்ததுல, அந்த ஃபைட்டையும் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. பட் நோராவும் ட்ரை பண்ணுறாங்க, அபிஷேக் கிட்ட இருக்கிறத எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அபிஷேக் டாஸ்கில் தான் போய் நோரா ப்ரூவ் பண்ண முடியும். மற்றபடி இந்த பேச்சுவார்த்தை இந்த அளவுலாம் அபிஷேக் அந்த அளவுக்கு பண்ணல. அதை தவிர்த்து இன்னும் இன்டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணி எதனா பண்ணால் உண்டு. ஓகே, ஃபைனலாக ஜின்டோ ஆஸ் ஜாஸ்மின். ஸோ ஜாஸ்மினா வந்து ஜின்டோக்கு பேச தெரியாதா? ஏன்னா ஜாஸ்மின் ஜின்டோக்கு இடையே அவ்வளோ சண்டைகள் நடந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஜாஸ்மின் பேசுறத முழுக்க கேட்டது ஜின்டோ தானே, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அவர் ஈஸி தான். ஏன்னா முழுக்க கேட்டது இவர் தான். ஸோ அதை ஈஸியாக ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு ஒரு 5-6 டைலாக் எடுத்து வச்சு ஜாஸ்மினோட ஸ்லாங்கே அழகாக பண்ணுவார். ஸோ ஜின்டோக்கு கை வந்த கலையாக ஜாஸ்மினை வெளுத்து வாங்கிட்டு இருக்காருன்றது பார்க்க முடியுது. எனக்கு இதில் பெஸ்ட்டாக பட்டது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்ஜுன், 2வது ஜாஸ்மின், ஜின்டோ, ரிஷி, இவங்கெல்லாம் இந்த 4 பேர் தான் எனக்கு இன்னைக்கு டாஸ்க்கை பொறுத்தவரையும் பயங்கர இம்ப்ரெசிவாகவும் இந்த டாஸ்க்கை வந்து எடுத்து அவங்களோட எஃபெக்டை போட்டு பண்ணுறதுலையுமே தெளிவாக இருக்காங்கன்றது தான் பார்க்க முடியுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே.